Hi everyone, welcome to our channel. So இன்னைக்கு உள்ள டாபிக் என்னன்னா ஃப்ரீ பேசிக் crochet கிளாஸஸ்ல இன்னைக்கு நம்ம 4th ஸ்டிச்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு உள்ள ஸ்டிச்சஸ் நேம் என்னன்னா Triple Crochet. அண்ட் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மெயின் குரூப்லேயும் உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் வேணுமோ அந்தந்த கிளாஸ் குரூப்லேயும் நான் உங்களோட ஜாயின் பண்ணி விட்ருவேன். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோட் போட்டுட்டு 10 ஃபவுண்டேஷன் செயின் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு ப்ளஸ் 10 + 4 ஓகேவா, ஒரு 4 எக்ஸ்ட்ரா செயின் நீங்கள் மேக் பண்ணணும். அதாவது ட்ரிபிள் க்ரோஷேக்கு நம்ம 4 செயின் நம்ம மேக் பண்ணணும். ஸோ இப்போ நான் 4 செயின் நான் மேக் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபவுண்டேஷன் கிடையாது, நம்ம ஸ்டார்டிங்கோட 10 செயின் நம்ம மேக் பண்ணுமா, ஸோ அதுக்கு தான் ஃபவுண்டேஷன் செயின். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அடுத்த ரோக்கு போகிறதுக்கு 4 செயின் நான் வந்து மேக் பண்ணுறேன். ட்ரிபிள் க்ரோஷேயில் நம்ம 2 வாட்டி yarn over பண்ணணும். yarn over பண்ணோடனே நம்ம 5th செயினில் நம்ம நீடல் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் த்ரெட்டை ட்ராக் பண்ணிவிட்டு 2 லூப்பாக நம்ம விட்டு yarn over பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கும். ஓகேவா, ஸோ ட்ரிபிள் க்ரோஷே கொஞ்சம் ரேர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது, பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நான் சொல்கிற பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் அழகாக்கணும், கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியான தேணும்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் நம்ம கற்றுக்கிட்டு அதுவே நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம ட்ரை பண்ணலாம். இன்ஷால்லா அது ஃப்யூச்சர் கிளாஸஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆட் பண்ணுவேன். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஸோ நம்ம அகெயின் நான் சொல்லித்தரேன். நம்ம 2 வாட்டி yarn over பண்ணணும். yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம நீடல் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ட்ராக் பண்ணணும். அண்ட் yarn over பண்ணிட்டு நம்ம 2 லூப்பாக நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அண்ட் இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை எனக்கு சென்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஃப்ரீ ஹாரி கிளாஸஸ் நான் எடுக்கிறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் என்னென்னா, நான் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸ் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுவேன். ஃப்ரீ பிடிஎஃப் நோட்ஸ் நிறைய நான் சென்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட டவுட் கிளியர்ஸ் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி விட்ருவேன். ஸோ தாராளமாக நீங்கள் என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிளாஸஸ் சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ போக போகிறோம். அதுக்கு நான் வந்து 4 செயின் நான் மேக் பண்ணுறேன். நம்மளோட ப்ராஜெக்டை டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில், அதாவது நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளோட ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி, பட் அதோட அவுட்புட் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங் அண்ட் பாய்.